வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் வந்து டிக்டாக் வச்சுருக்கிறீங்களோ, அதாவது நல்ல வியூஸ் போகணும், லைக்ஸ் போகணும் அப்படியானவங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் விருப்பம், ரைட்? எங்களுடைய வீடியோ வந்து கொஞ்சம் வைரலாக போகணும், ரைட்? நிறைய பேர் பார்க்கணும். ஸோ டிக்டாக் வந்து இப்போ என்னென்னா 2025 படி லைக்ஸை வந்து அவங்க பெருசாக எடுக்கிறாங்க. இல்லை, ஒரு வீடியோ வந்து எந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கு, ரைட்? அதோட யாரெல்லாம் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, யாரெல்லாம் ஷேர் அடிச்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் அட் டு ஃபேவரட்டை கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பொறுத்து தான் அந்த எஃப்ஐபி வந்து உயருது. ஸோ உங்களுடைய வீடியோவை வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு செகண்டுக்கு தொடர்ந்து வந்து எந்த காரணத்துக்கும் இது பண்ணாமல் அந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து, சரியா, முதல்ல வந்து காமெண்ட் பண்ணிவிட்டு ஷேரோ ரீபோஸ்டோ அட் டு ஃபேவரட்டோ கொடுத்து அதுக்கு பிறகு லைக் கொடுக்குற மாதிரி தான் இப்போ வந்து டிக்டாக் வந்து இது பண்ணியிருக்கு. ஸோ உங்களுடைய இதே மாதிரி இப்படி செஞ்சேன்னு சொன்னால் உங்களுடைய வீடியோக்கள் வந்து நல்லா வைரலாக நிறைய வியூஸ் போகும். ஸோ அதுக்கு சில விஷயங்கள் செய்யணும். ஸோ அதுக்கு நான் வந்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் எப்படி அதை செய்யணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய எஃப்ஐபியை வந்து ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணால் தான் அந்த விஷயம் நடக்கும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, யாரெல்லாம் வந்து ஷேடோ பேனிங் அண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியாது. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து வீடியோவுக்கு வியூஸ் ஒழுங்காக போயிலன்னா அதை சொல்கிறது ஷேடோ பேனண்டு. ஸோ ஃப்ரீஸ் ஆனதை தான் அப்படி ஷேடோ பேனன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ரீசெட் பண்ணுறத வாங்க வீடியோவுக்கு போவோம். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் மேலே அந்த பர்கர் மாதிரி 3 லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். சரியா? உங்களோட ரைட் செக்ஷன்லையா அதில் நீங்கள் பாருங்கள், செட்டிங் அண்ட் ப்ரைவசியில் போய் கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அந்த ஃபில்டர் கீவேர்டில் வந்து நீங்கள் சில கீவேர்டுகள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் நிறைய கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி கொடுக்கலாம்னு சொன்னால், உங்களுக்கு வந்து லைக் 100K வியூஸ் கொடுத்துட்டு for you அண்டு போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே சேவ்னு கொடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கிறனால நான் அதை செய்யலை. சரியா? அதுக்கு பிறகு ஸ்டெம் ஃபீடை வந்து ஆன் பண்ணி வைங்க. அதுக்கு பிறகு இந்த இருக்கே ரீஃப்ரெஷ் யோர் for you ஃபீட், இதுதான் மெயின். ஸோ இதுதான் உங்களுடைய எஃப்ஐபியை வந்து நீங்கள் ரீசெட் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்தா அது வந்து கேட்கும், என்ன காரணம்னு கேட்கும். இந்த இருக்குது ரீஃப்ரெஷ் பண்ணுறதா, ரைட்? ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து என்ன காரணம்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கும் தான். இப்போ நீங்கள் இதை அமுக்குனதுக்கு பிறகு நீங்கள் சப்மிட் உங்களுக்கு இருக்கிற எந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து கேட்கும் என்ன காரணத்துக்காக நீங்கள் ரீசெட் பண்ணுறேன்னு. ஸோ அந்த காரணத்தை நீங்கள் போடுங்க. இந்த விஷயத்தை கட்டாயம் செய்யணும். ஃப்ரீ அப் ஸ்பேஸ். ஸோ இதை நீங்கள் எப்போவுமே வந்து கிளியர் பண்ணிக்கொண்டே இருங்க. ஆக்டிவிட்டி சென்டருக்கு போங்க. அதில் வாட்ச் ஹிஸ்டரியில் செலக்ட் ஆல் கொடுத்து எல்லாத்தையும் டிலீட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து எதுவுமே வச்சுருக்காதீங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் செய்யணும். இது தான் சொல்கிறது ரீசெட் பண்ணுறதுன்னு. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.